செலவு பண்ணுவாங்க, லட்சங்களை செலவு பண்ணுவாங்க, கோடிகளை கூட செலவு பண்ணுவாங்க. ஆனா சக்சஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்குரியது அல்ல. நீ உனக்கு நியமிக்கப்பட்ட பாதையை பார்க்கணும்னா நீ முழங்கால் போடணும், நீ உபவாசிக்கணும். இந்த பார்வையை கர்த்தர் தர விரும்புகிறார். இந்த பார்வை இல்லை என்றால் நீ அலைந்துதான் தெரிவாய். அங்கும் இங்கும் அலைந்து 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 பார்க்கிற முடியல. அலைந்து முடியாதத அழுது சாதிச்சான். உனக்குரிய பாதை ஏன் உனக்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை? எவ்வளவு நாள்னாலும் காத்துரு. ஆனா உனக்குரியதல்லாத பாதையில பணத்தை நம்பியோ ஞானத்தை நம்பியோ ஓடாத, விழுந்துருவேன். நான் எப்படி ஓட? எனக்கு நியமித்ததை பார்க்கணும். எப்படி பார்க்க? என் கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழணும். எப்படி விழும்? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தா விழும். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. அப்ப நாம் மாற்றப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நமக்குள்ளே தேவன் சில புதுமையை சிருஷ்டிக்க விரும்புகிறார். ஒரு சில காரியங்களை நான் வேகமாய் சொல்லுகிறேன். முதலாவது என்ன செய்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தின் 18வது வசனம். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். நல்ல கவனமாய் கேளுங்க. பவுல் சவுலா இருந்த போது உள்ள சம்பவம் இது. தேவனுக்கு பிரியமில்லாதவனாய் தனக்குரிய பாதை அல்லாத ஒரு பாதையிலே வேகமாக ஓடிக்கொண்டிருந்தவன் இந்த சவுல். ஆரம்பத்திலே அவன் வீடு வீடா போய் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். பிற்பாடுதான் வீடு வீடா போய் சுவிசேஷம் சொன்னான். ஆமென். இப்போ வீடு வீடா போய் துன்பப்படுத்துகிறவனை கர்த்தர் யாரா மாற்றுகிறார்? சுவிசேஷகனாய் மாற்றுகிறார். நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய செயல்கள் இது நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அநேக சவுல்களை கர்த்தர் பவுலாய் மாற்றி தேசத்தில் எழுப்புதலுக்கு கருவிகளாய் பயன்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லி glory. ஆமென். நல்ல கவனிங்க. நேற்று வரை ஆமென் அவன் பார்த்த விதம் வேறு, அவனுடைய பார்த்த பார்வை வேற. தமஸ்குவை நோக்கி போகிறான், ஆனா வேற கண்ணோட்டத்தோடு போறான். தமஸ்குவை நோக்கி புறப்படுகிறான், வேறொரு கண்ணோட்டத்தோடு போறான். போற வழியில கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அவனுடைய பார்வை போய்விட்டது. அவன் கேட்கிறான், நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தமஸ்குக்கே போங்கிறார். தமஸ்குக்கு தான் அனுப்புறார். தமஸ்குக்கு போறான். அங்க என்ன பண்றான் அப்படின்னா 3 days சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறான். அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? அனனியா கிட்ட போய் பேசுறார். அனனியா சொல்ற, ஆண்டவரே பொல்லாங்கன் இல்ல இல்ல நீ போ, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு சொல்லி நேர அவனை அனுப்புகிறார். அவன் போய் அவன் தலையில கை வைக்கிறான். கை வைக்கும் போது என்ன ஆகுது? கண்ணில் இருந்து செதில்கள் கீழே விழுந்தது. அவன் பார்வையடைந்தான். இந்த பகல் வேளையிலே கர்த்தர் எதை புதிதாக்க விரும்புகிறார் தெரியுமா? நம்முடைய பார்வையை புதிதாக்க விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நம்முடைய நல்ல கவனமாய் கேளுங்கள். நேற்று வரை அவன் சவுலாய் பார்த்தான், இன்று முதல் அவன் பவுலாய் பார்க்கிறார். என்ன இதன் அர்த்தம்? நேற்று வரை தனக்குரியதல்லாத பாதையை பார்த்து கொண்டிருந்தான், தனக்கு நியமிக்காத ஓட்டத்தை பார்த்து கொண்டிருந்தான். எப்பொழுது தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு கர்த்தரை தேடினானோ, கர்த்தர் அவனுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்தார். இப்பொழுது தனக்கு நியமித்த ஓட்டத்தை பார்க்கிறான், தனக்கு நியமித்த பாதையை பார்க்கிறான். ஹல்லேலூயா. சவுலுக்கு பணம் இருந்துச்சு, பலம் இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு.
ஆள்பலம் இருந்துச்சு, அதிகாரம் இருந்தது, எல்லாம் இருந்ததும் அவன் கீழே விழ காரணம் என்ன தெரியுமா? அவன் ஓடினது தனக்கு நியமிக்காத ஓட்டத்தை. எனக்கு நியமிக்காத ஓட்டத்தில் நான் ஓடுவேனாகில், எனக்கு இந்த பூமியில என்ன செல்வங்கள் இருந்தாலும், பணம் இருந்தாலும், பொருள் இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும், ஆள்பலம் இருந்தாலும், என்ன இருந்தாலும், இந்த ஓட்டம் போய் முடியாது. இந்த ஓட்டம் எங்கேயாவது போய் விழும். ஆனா கர்த்தர் பார்வையை மாற்றுகிறார் பாருங்க. பார்வையை மாற்றும் போது தனக்கு நியமித்த பாதையை பார்க்கிறார். இந்த பகல் வேளையில விசேஷமா வாழ்ப்ப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீ கர்த்தரிடத்துல கேளு. எதை கேட்கணும்? ஆண்டவரே, பவுல் கண்ணில் இருந்த செதில்கள் விழுந்துச்சுன்னா அதை இப்படி சொல்லுகிறேன், அவனுடைய பழைய பார்வை அவனிலிருந்து கீழே விழுந்துச்சு, அவனுடைய பழைய கண்ணோட்டங்கள்லாம் கீழே விழுந்துச்சு. கர்த்தர் புதிய பார்வையை கொடுத்தார், கர்த்தர் தனக்கு நியமித்த பாதையை காண்பித்தார். அந்த பாதையில் ஓடி சொல்லுகிறான், நான் ஓட்டத்தை முடித்தேன். எனக்கு அந்த பாதையை பார்க்கணும்னா எங்க சிருஷ்டிக்கப்பட வேண்டும் தெரியுமா? என் பார்வையில. எல்லாம் புதிதாயின. ஏன் ஒண்ணு நிலைக்க மாட்டேங்குது? பணம் இருக்கு, ஞானம் இருக்கு, படிப்பு இருக்கு, பலம் இருக்கு, டேலண்ட் இருக்கு, ஆனா சீரோ. ரீசன் என்ன? நீ ஓடுற ஓட்டம் உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் தானா? நீ தெரிந்து கொள்ளுகிற காரியம் உனக்கென்று நியமிக்கப்பட்டது தானா? நீ போய் தட்டுகிற வாசல் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் அடங்கிய கூடாரத்தின் வாசல் தானா? அப்ப இதை நான் அறிந்து கொள்ள வேண்டுமானால், இதை நான் புரிந்து கொள்ள வேண்டுமானால் எனக்கு என்ன தேவை? ஒரு புதிய பார்வை தேவை. ஆமென். அந்த பார்வையை பவுல் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறான் தெரியுமா? உபவாசத்தோடு. ஃபாஸ்டிங் பிரேயர்ல, யூத் மீட்டிங்ல கூட இந்த வார்த்தையை நான் வலியுறுத்தினேன். எஸ்தர், மோர்தெக்காய் எல்லாரும் என்ன செய்தார்கள்? 3 நாட்கள் உபவாசித்தார்கள். அன்பு சகோதரா சகோதரி, அன்பு தம்பி தங்கச்சி, இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது என் கண்ணுக்கு முன்னாடி வாலிபர்களை தான் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்தார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், பணத்தால உன் ஓட்டம் வாய்க்காது. ஆமென். படிப்பால உன் ஓட்டம் வாய்க்காது. ஆமென். அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருப்பாங்களே தவிர ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை, உனக்கு நியமிக்கப்பட்ட பாதையை மட்டும் உன் கண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டுனா நீ சொல்லுவ, எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. ஹalleluya. காரணம், இது எனக்கு நியமித்தது, இது எனக்காக ஏற்படுத்தினது. இந்த பார்வை உண்டாகணும். நம்ம வாசல திறங்க, வாசல திறங்க, வாசல திறங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். திறக்கிறாரு, ஆனா பார்க்க மாட்டேங்கிறோம். இதுவா அதுவா 2 ஆப்ஷன் வந்துட்டனாலே குழம்பிடுறோம். எனக்கு அந்த பார்வை வேணும் ஆண்டவரே, எனக்கு அந்த பார்வை வேணும். பார்வைன்னு சொன்னதும் சிலர் ஆரம்பத்தில் தப்ப கூட நினைச்சிருக்கலாம், எனக்கு கிட்ட பார்வை மாத்தித்தாங்க ஆண்டவரே. அதையும் மாற்றுவார். ஆனால் இங்கே தேவையானது எனக்கு என்ன ட்ராக் ஆண்டவர் போட்டிருக்கிறார், எது எனக்குரியது. ஏன் இவ்வளவு படிச்சோம், ஏன் இவ்வளவு செலவழித்தோம்? சிலர் ஆயிரங்களை செலவு பண்ணுவாங்க, லட்சங்களை செலவு பண்ணுவாங்க, ஏன் கோடிகளை கூட செலவு பண்ணுவாங்க, ஆனா சக்சஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்குரியது அல்ல. அப்ப எனக்குரிய பாதையை நான் தெரிந்தெடுக்க பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. இயேசுவும் பவுலும் டைரக்டா பேசுறாங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். இயேசு இதுதான் என்ன உன்னை குறித்து என் பிளான் சொல்லல, மாறாக சொல்லுகிறார், நீ தமஸ்குவுக்கு போ, அங்கே உனக்கு சொல்லுவேங்கிறார். இவன் போய் என்ன செய்கிறான்? உபவாசித்து ஜெபிக்கிறான். எல்லாத்துக்கும் நீ நேரத்தை செலவழிக்கிறியே, எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்தையும் எல்லா காரியத்தையும் செலவழிக்கிறியே, எவ்வளோ காரியங்கள். அதாவது நாம் வளர்றது வரைக்கும் தான், நாம் வளர்ந்த பிறகு நாம் தான் நம்முடைய காரியத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாய் வருகிறோம். பெற்றோரானாலும் சரி, மற்றோரானாலும் சரி, அவங்க தூக்கி விடுவாங்களே தவிர, சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர, ஒரு கரத்தை ஆமென் கொடுப்பாங்களே தவிர, அதுக்கு மேல அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ பவுலே
நீ உனக்கு நியமிக்கப்பட்ட பாதையை பார்க்கணும்னா நீ முழங்கால் போடணும், நீ உபவாசிக்கணும். இந்த பார்வையை கர்த்தர் தர விரும்புகிறார். இந்த பார்வை இல்லை என்றால் நீ அலைந்துதான் தெரிவாய். பரிசுத்த ஆவியானவர் பாரத்தோடு இருதயத்தில் வைத்த வார்த்தை. ஆமென். ஆகார பாருங்க, ஆகார் பிள்ளையை தூக்கிட்டு வனாந்திரத்துக்கு போறா. அலைந்து திரிகிறாள். ஒரு கட்டம் வந்ததும் அலைந்து டயர்ட் ஆயிட்டா. பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி பிள்ளைய ஒரு ஓரத்தில் போட்டுட்டு வந்து உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா. நல்ல கவனிங்க, அவள் அழ ஆரம்பித்த போது அவள் கண்கள் திறந்தது. அலைந்த போதல்ல அவள் கண்கள் திறந்தது, அவள் அழுத போதுதான் கண்கள் திறந்தது. அலைந்து சாதிக்காததை தேவ சமூகத்தில் அழுது சாதிக்க முடியும். முயற்சியால் முடியாதது தேவ சமூகத்தில் முழங்கால் முடக்குவதனால் முடியும். நல்ல கரங்களை சற்றி அங்கும் இங்கும் அலைந்து பார்க்கிற முடியல. அலைந்து முடியாதத அழுது சாதித்தாள். ஹல்லேலூயா. அங்க போய் பார்ப்போம், இங்க போய் பார்ப்போம், அவங்கள போய் பார்ப்போம், இவங்கள போய். உனக்குரிய பாதை ஏன் உன்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை? பவுல் சொல்லுகிறான் கொரிந்தியருக்கு எழுதும் போது, தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்தவர்களை ஒரு கண்ணும் காணவில்லை, நமக்கோ தேவ ஆவியானவர் இது எல்லாவற்றையும் தெரியப்படுத்தினார். தெரியப்படுத்துவாரா இல்லையா? தெரியப்படுத்துவார், நிச்சயம் தெரியப்படுத்துவார். நான் எங்க ஆண்டவரை நான் படிச்சு முடிச்சுட்டேன் ஆண்டவரே, அடுத்து நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? அது எங்க அம்மா ஜெபம் பண்றாங்க, அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, அப்பா ஜெபம் பண்றாங்க. எஸ், எஸ்தர் என்ன சொன்னா? மோர்தெகாய்ட்ட சொல்றா, நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சபையார் ஜெபம் பண்றாங்க. தன் தாதிமார்கள்ட்ட சொல்றா, கூட இருக்கிற தன்னோடு கூட தங்கி இருக்கிறவங்கள்ட்ட சொல்றா, நீங்க எல்லாரும் ஃபாஸ்டிங் இருங்க. இப்ப குடும்பத்தார் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, சபையார் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, குடும்பத்தார் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. அடுத்து சொல்றா, நானும். அப்ப என் காரியம் சக்சஸ் ஆக என் பெற்றோர் மாத்திரம் எனக்காய் ஜெபித்தால் போதாது, சபையார் மாத்திரம் எனக்காய் ஜெபித்தால் போதாது, நானும் ஜெபிக்க வேண்டும். நீங்க உபவாசத்தோடு இருங்க, நானும் தாதிமார்களும் இருக்கிறோம் சொல்றா. அவங்க ஜெபம் பண்றாங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க. அங்கே ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்தா போதும், நமக்கு காரியம் சக்சஸ் ஆயிரும். இந்த ஜெபங்கள் எல்லாம் நமக்கு எளிதாக்கி தருமே தவிர, ஆமென், இந்த ஜெபங்கள் எல்லாம் நமக்கு காரியங்களை எளிதாக்கி தரும். என் பெற்றோருடைய ஜெபம், ஆமென், எனக்கு அநேக காரியங்களை எளிதாக்கி தந்தது. அதை நான் மறக்க மாட்டேன். அது மறந்தால் பாவம். என் பெற்றோர் எனக்காய் வடித்த கண்ணீருக்கு கணக்கு கிடையாது. ஆனால் என் பெற்றோர் மாத்திரம் கண்ணீர் வடித்ததனால் நான் இங்கே நிற்கவில்லை. அழ ஒரு காலம் உண்டு சொன்னது போல என்னை கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேவ சமூகத்தில் இருந்து அழ வைத்தார், என்னை உபவாசிக்க வைத்தார். நான் சிறு வயது முதல் எத்தனை முறை என் பெற்றோர் கண்ணீர் வடித்திருப்பார்கள் என்று தெரியாது. எல்லாத்திலையும் நான் வீக். நான் தேர்வேன்னு எதுலையுமே நான் தேரக்கூடிய நிலையில கிடையாது. அப்போ என்ன நினைச்சா எப்படி சிரிப்பு வருமா, அழுக வருமா? எத்தனை முறை கண்ணீர் வடித்திருப்பார்கள். அந்த கண்ணீருக்கு பலனை நான் அனுபவிக்கிறேன், இல்லை என்றல்ல. ஆனால் அவர்கள் மாத்திரம் அளவில்லை. என்னை ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த போது ஆண்டவர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி ராப்பகலா தூங்க விடாமல், ஒரு தண்ணி கூட குடிக்க விடாமல் தேவ சமூகத்தில் அழுது புரண்டு அழ வைத்ததுனாலதான் நான் சொல்லுவேன், ஜீவ மார்க்கத்தை கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தி இன்று கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு பார்வை வேணும், பாதை ரெடி. ஆகார் தண்ணிக்கு அழுத போது கர்த்தர் ஊட்ட திறந்தாரா, கண்ணை திறந்தாரா? எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறதுனால கண்ணை தான் திறந்தார். அப்ப ஆல்ரெடி அங்க என்ன இருக்கு சொல்லுங்க? ஊற்று இருக்கு. நீ இருக்கிற இடத்துல ஒரு ஊற்று இருக்கு, தெரியுமா? நீ இருக்கு ஒன்னு தேவன் கொண்டு போய் வைத்திருக்கிற இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், தெரியுமா? ஏன் உன்னால் பார்க்க முடியவில்லை என்றால் கதறு, கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழும்படி. கௌரி, கண்களில் இருக்கிற செதில்கள் என்னுடைய பழைய பார்வையை மாற்றுங்க ஆண்டவரே.
பழைய பார்வை வனாந்திரத்தை பார்க்கும், புதிய பார்வை ஊற்றை பார்க்கும். பழைய பார்வை வனாந்திரத்தை பார்க்கும், புதிய பார்வை ஊற்றை பார்க்கும். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி கொடுத்தீங்க? எதுக்கு ஆண்டவர் எனக்கு போய் இப்படி ஒரு துணையை கொடுத்தீங்க? நேற்று வர நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வர நல்லா தானே இருந்தேன். சிலருடைய புலம்பல், எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு குடும்பம், என்னை ஆண்டவர் இப்படி போய் கட்டி போட்டுட்டீங்க. இல்ல, அங்க இருக்கிற வனாந்தரத்தை நீ பார்க்கிறேன்னா உன்னுடைய பார்வை பழைய பார்வை. அதுக்குள்ள இருக்கிற ஊற்றை பார்க்கும்படி இன்று கர்த்தர் உன் கண்களில் இருக்கிற செதில்களை கீழே விழ வைக்க விரும்புகிறார். எனக்கு ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல. ஆண்டவர் சொல்றார், சிருஷ்டி ஆயிட்டானால எல்லாமே புதுசாயிரும், எல்லாமே புதுசாயிரும். பிரச்சனை எங்க இருக்குன்னா, ஆமா, நான் இருக்கிற இடத்துல இல்ல, பிரச்சனை எனக்குள்ள இருக்கு. பிரச்சனை எனக்குள்ள இருக்கு. எனக்கு நியமிக்கப்பட்டதை நான் பார்க்கல அப்படின்னாலே நான் தோத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் ரிப்பீட் பண்றது வேட. ஆமென். நீ எவ்வளவு நாள்னாலும் காத்துரு, ஆனா உனக்குரியதல்லாத பாதையில பணத்தை நம்பியோ ஞானத்தை நம்பியோ ஓடாத, விழுந்துருவ. நீ எவ்வளவு நாள்னாலும் காத்துரு, காத்திருக்கிறவங்க மேல் அவர் பிரியமா இருக்கிறார். ஆமென். ஆனா உனக்குரியது அல்லாத பாதையில எந்த மனிதனை நம்பியோ ஓடாத. ஆமென். விழுந்துருவ, விழுந்துருவ. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஆமென் சொல்லுங்க. அப்போ எல்லாம் புதிதாக என்னுடைய பார்வையில் மாற்றம் அவசியமா இருக்கு. எனக்குரிய பாதை எதுன்னு தெரியாம இன்று புசிப்போம், குடிப்போம், நாளை சாவோம். இன்னைக்கு ஜாலியா இருப்போம், இன்னைக்கு சாப்பிடுவோம், படுத்து தூங்குவோம், நாளை இதெல்லாமா? இதல்ல. உன்னை எந்த குடும்பத்தில் பிறக்க வைக்கணும்னு அவர் எழுதி வச்சது போல உனக்கு என்ன பாதை, எந்தெந்த நன்மை எந்தெந்த காலத்தில் உன்னை வந்து சேர வேண்டும் என்றும் அவர் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டார். நான் என்ன செய்யணும்னு அதை என் கண்ணால பார்க்கணும், எனக்கு அதை பார்க்கணும். நான் அது பார்க்கல அப்படின்னா நான் எந்த ட்ராக்ல போனாலும் என்னால் நிற்க முடியாது. நான் இந்த வார்த்தை மிகவும் பாரத்தோடும் நடுக்கத்தோடும் தேவ சமூகத்தில் என்னை தாழ்த்தி பேசி கொண்டிருக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிக்காக, தங்கச்சிக்காக, ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக தேவ அன்பை இருதயத்தில் வைத்து நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென். சபையார் உங்களுக்காக ஜெபிப்பார்கள், இல்லை என்றல்ல. கண்ணீர் வடிப்பார்கள், இல்லை என்றல்ல. ஆனால் நீ அழ வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. அன்று நகைத்து கொண்டிராதே, அன்று சுற்றி திரியாதே. அழ வேண்டிய காலத்தில் அழுதால் நகைக்க வேண்டிய காலத்தில் நகைக்க வைப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன். ஏசாவும் கண்ணீர் விட்டு அழுதான், யாக்கோபும் கண்ணீர் விட்டு அழுதான். ஆனால் ஏசாவின் கண்ணீருக்கு வேலையே இல்லாம போயிட்டு. இது யூத் மீட்டிங்ல சொன்ன வார்த்தை ரொம்ப என்னை பாதித்ததுனால நான் சொல்றேன். ஏசா கண்ணீர் விட்டு அழுதான், ஆனா அந்த கண்ணீர் வேல்யூவே இல்லாம போயிட்டு. ஆனா யாக்கோபு கண்ணீர் விட்டு அழுத போது யாக்கோபை கர்த்தர் மாற்றினார், யாக்கோபை புது சிருஷ்டியாய் மாற்றினார். ரீசன் என்ன? ஏசா அழ வேண்டிய காலத்தில் அழல. 25வது அதிகாரத்தில் சேஷபுத்திர பாகத்தை வாங்கிட்டான் யாக்கோபு. அப்ப ஏசா எப்போ அழுதுருக்கணும்? 26வது அதிகாரத்தில் அழுதுருக்கணுமா வேண்டாமா? ஆனா அழத விட்டுட்டு ஸ்திரீகளுக்கு பின்னாக போக ஆரம்பித்தார். தகப்பனுக்கு மன நோவை உண்டாக்குகிற காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதம், ஒரு டேஞ்சர் சோன்ல இருக்கிறதை, அவன் முள்ளில் இருக்கிறதை, ஒரு சாய்ந்து கொண்டிருக்கிற, எப்ப வேணாலும் விழும் என்கிற மதில் மேல் இருப்பதை ஏசா உணராமல், அழ வேண்டிய காலத்தில் அழாம அவன் சுற்றி தெரிந்து கொண்டிருந்தான். பிள்ளைகளுக்கு பின்னாடி போறான், 2 பேரை கல்யாணம் பண்றான். அவர்கள் பெற்றோருக்கு மனநோவா இருந்தார்கள். அழ வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது சபையே. அழ வேண்டிய காலத்தில் சிரிக்காதே. சீஷர்களை பார்த்து சொன்னார், உலகம் சந்தோஷப்படும் போது நீங்கள் துக்கப்படுவீர்கள். எதுக்கு ஆண்டவர் இதை அனுமதிக்கிறீங்க? உங்கள் துக்கம் சந்தோஷமாய். அழ வேண்டிய காலத்தில் அசதியா இருந்தான் ஏசா. எப்ப அழுதான் தெரியுமா? தகப்பன் பலன் கொடுக்கும் போது. பலன் கொடுக்கும் போது யாக்கோபுக்கு எல்லாம் போகுது. அந்த ரிசல்ட் கொடுக்கிறான். ரிசல்ட் வந்த பிறகு, எக்ஸாமுக்கு முன்னாடி அழுவதற்கும் ரிசல்ட் வந்த பிறகு அழுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இப்போ அழுறான் பாருங்க. பைபிள் சொல்லுது, அவன் கண்ணீர் விட்டு தேடியும் காணாமற் போனான். காணாமலே போயிட்டானா. அந்த ஆசீர்வாதங்களை அவன் கண்கள் காணவே இல்லையா. நல்ல கவனமா கேளுங்க. அன்று சொன்ன வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன்.
எல்லா கண்ணீரும் அந்த துருத்தியில் இருக்காது. அந்த பீரியட்ல நாம் வடிக்கிற கண்ணீர் மட்டும்தான் அந்த துருத்தியில் இருக்கும். இது ரொம்ப நடுக்கத்தோடு சொல்றேன். இது என்னுடைய வார்த்தை அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வைத்த வார்த்தை. சும்மா அழ வேண்டிய காலத்தில் நான் அழுகிற வடிக்கிற கண்ணீரே அவர் துருத்தியில் இருக்கும். எல்லா காலத்தில் வடிக்கிற கண்ணீர் அந்த எப்ப வேணாலும் அழுது நிரப்பலாமா? முடியாது. துன்பத்தின் நடுவில் தேவன் நடக்க விட்டார்னா அதுல நீ என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். கதற வேண்டிய நாட்களில் கண்ணீர் வடிக்க வேண்டும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி, உன்னை குறித்து எல்லாரும் சிறந்திருக்கும் போது என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு எந்த தகப்பன் ஆசைப்பட மாட்டான். பொல்லாதவர்களாக நீங்களே இப்படி நினைக்கும் போது பரலோக பிதா அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் அவரை உயர்ந்த இடத்தில் வைப்பேன். ஜீசஸ் இப்படிப்பட்ட பெரிய திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார் தெரியுமா? ஆனா இதை நீ அடையணும்னா உன்னுடைய பார்வை மாறணும். உனக்கு நியமிக்கப்பட்ட பாதை என்ன என்பதை நீ அறிந்து கொள்ளணும். தேவ சமூகத்தில் கதறு, கண்ணீர் வடி. ராக்காலங்களில் உன் கண்கள் தூக்கம் வராமல் பிடித்துக் கொண்டு அரை கதவை பூட்டி தேவ சமூகத்தில் மண்டாடு, கதறு. ஹல்லேலூயா. ஜெபிக்க வேண்டிய காலத்தில் அசதியாயிராது. கண்ணீர் வடிக்க வேண்டிய காலத்தில் அசதியாயிராது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பவுலுக்கு 2 பார்வை அதன் பிறகு உண்டானது. ஒன்று, நியமித்ததை பார்த்தான். தனக்கு நியமித்ததை, அதை தான் சொல்றான். நான் எனக்கு லாபமானதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணிட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு நியமிக்காத பாதையில் எதை எதை லாபம் நினைச்சிட்டு இருந்தானோ, இது இல்லப்பா இதுதான் உன் லைஃப்னு, அதெல்லாம் நஷ்டம். சிலர் பார்த்துருக்கீங்களா? சில இடத்துக்கு பெர்மனண்டாக டிரான்ஸ்ஃபர் வாங்கி போவாங்க. அப்போ என்ன செய்வாங்க? மேக்சிமம் இது எல்லாமே விட்டுட்டு போவாங்க அல்லது வித்துட்டு போவாங்க. ஏன்னா இது இனி கிடையாது, இனி அதுதான், இனி அவ்வளோதான், இனி அங்கே தான். பவுலை பாருங்க, தனக்கு நியமித்ததை பார்த்ததும் முந்தின ட்ராக்ல எதெல்லாம் பெருசா தூக்கி வச்சானோ அதெல்லாம் குப்பையா நினைச்சிட்டு போறான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஏன் குப்பையா நினைச்சேன்னா அவைகள் இந்த பாதையில் செல்லாது. 1000 ரூபா நோட்டு இனி இந்தியாவில் அதே போலதான். அவைகள் எல்லாம் இனி இந்த பாதையில். அப்ப எதுக்கு இடத்தை அடைக்கணும்? இந்த பார்வை வேணும். நிறைய தேவையில்லாததெல்லாம் பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறோம். நிறைய அற்பமான காரியங்கள் எல்லாம் பெருசா தூக்கி வச்சிட்டு இருக்கிறோம். இந்த பார்வை மாறினா மட்டும்தான் அதெல்லாம் நஷ்டம் என்று எண்ண முடியும். ஆண்டவரே, கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தாவுமை பார்க்கணும், காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். அவன் பாடுறதுக்கு நேரம் இல்ல, கவனிங்க. இப்போ நியமித்ததை பார்க்கிறான். ரெண்டாவது எதை பார்க்கிறான் பாருங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17-18 வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17-18 வசனங்கள். மேலும் காணப்படுவர்களை அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு. நோக்கி இருக்கிறான். எதை பார்த்திருக்கிறான் சொல்லுங்க? எது காணப்படாதவைகள்? கடைசி வசனத்தை வாசிங்க. ஏனெனில் காணப்படுவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஓ ஜீசஸ், கவனிங்க. பார்வை மாறும் போது அவன் 2 காரியத்தை தான் நோக்கி இருப்பான். ஒன்று நியமித்ததையும், மற்றொன்று நித்தியத்தையும். நியமித்ததையும் நித்தியத்தையும். நியமித்ததையும். இந்த பார்வை என்கிட்ட இல்லை அப்படின்னா என் கண்களில் இன்னும் செதில்கள் ஒட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் காணப்படாதவைகள். அது எப்போ காணப்படும் தெரியுமா? நியமித்ததை ஓடி முடிக்கும் போது. அவன் நியமித்ததை ஓடி முடிக்கும் போது காணப்படும். அப்படின்னா எப்படி பாருங்க, நியமித்த ட்ராக்ல பவுல் ஓடும் போது இப்படி பார்த்துட்டு இருப்பார். இன்னும் எவ்வளவு தூரம்,
ஆமே. இந்த ஜிபிஎஸ் போட்டு போகும் பாருங்க, நாங்கள் அடிக்கடி அங்கே மதுரை கோயம்புத்தூர் இப்படியெல்லாம் போகிறதுனால போயிட்டு பார்ப்போம். ஒரு மணிக்கு தாண்டினோடனே முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். உடனே பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம், இன்னும் எவ்வளோ தூரம். இப்படிதான் நோக்கி நியமித்த ஓட்டத்தை ஓடுகிறவனே இப்படி நோக்கி இருப்பான். அவனுக்கு தெரியும், இப்போ என் கண்ணுக்கு தெரியாட்டியும் இன்னும் 2 ஸ்டெப் எடுத்து வச்சா ஒருவேளை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் கொஞ்ச தூரம் கூட ஓடுனா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, எவ்வளோ பெரிய காரியம். ஏன் இந்த வாய் 5 காரியத்தை எழுதிட்டு வந்தேன். கண்ணு, காது, வாய், முடி, இருதயம், இதெல்லாம் மாறணும்னு சொல்லிட்டு சில முடின்னு சொன்னோன்னு எழுப்பி பார்க்குறீங்க. ஆமாம், நான் ஆவிக்குரிய அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம். ஆனால் இந்த பார்வை ரொம்ப முக்கியங்க. நியமித்ததை பார்க்கிறவனே நித்தியத்தை நோக்கி பார்ப்பான். நியமித்ததை பார்க்கணும். எனக்கு நியமித்த ஓட்டத்தை நான் பார்க்காம காணப்படாத அந்த நித்தியத்தை என்னால் பார்க்க முடியாது. நல்ல கவனமா கேளுங்க. ஆமே, ஏதோ வாழ்றோம், எப்படியோ வாழ்றோம், எப்படியோ அப்படி முடியாது. அப்படி சுதந்திரிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாச்சு, ஏன் உடனே ஆண்டவர் எடுக்க வேண்டியதானே? ரட்சிக்கப்பட்டு தூக்கிட்டு போக வேண்டியதானே? ஏன் செய்யல? நமக்கு ஒரு ஓட்டத்தை அவர் நியமித்திருக்கிறார். என் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறவர். அவரால் சகிக்க கூடாதது என்ன தெரியுமா? ஒழுங்கின்மையும் வெறுமையும். அவரால் பார்க்க முடியாது. அவர் சகலத்தை ஒழுங்கும் கிரமமா எனக்கு ஒரு ஓட்டத்தை போட்டிருக்கிறார்னா அதை ஓடி முடிச்சதான் நீதியின் கிரீடத்தை நான் சுதந்திரிக்க முடியும். இப்ப நான் எப்படி ஓட? எனக்கு நியமித்ததை பார்க்கணும். எப்படி பார்க்க? என் கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழணும். எப்படி விழும்? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தா விழும். இதான் அதான் இதான் அதான். நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க. நீ முழங்கால முடக்கணும், நீ ஜெபிக்கணும். வாழ்க்கையை தத்தளித்து கொண்டு யாராவது இருக்கிறீங்கன்னா திரும்ப திரும்ப ஏன் இதை ஒரே பாயிண்ட்ல நின்றுட்டு இருக்கிறேன்னா, கர்த்தர் தெளிவா பேசுற. இந்த சத்தத்தை கேட்டோம், நீ இதை அலட்சியம் பண்ணி போகாதே. ஏசாவை போல இங்க இருக்கிற ஒருவர் கூட கண்ணீர் வடிக்க கூடாது. அழுதா யாக்கோபு போல அழணும். ஆமென். யாக்கோபு தந்த காலத்தில் அழுதான். நாளைக்கு பேச வரானா இன்னைக்கு நைட்டு தூங்கல. அழ வேண்டிய காலத்தில் அழுதான். எனவே கர்த்தர் கூட இருந்தார். அழ வேண்டிய காலத்தில் அழுதா கர்த்தர் கூட இருப்பார். அழ வேண்டிய காலம் தாண்டி அழுதா ஈசாக்கும் கூட சேர்ந்து அழுவான். ஆமென், ஆமென், ஆமென். சில நினைக்கிறீங்களா அழ வேண்டிய காலம் தாண்டிட்டோன்னு? அழ வேண்டிய காலம் தாண்டிட்டுனா ஒன்றை இங்கே கொண்டு வந்திருக்க மாட்டார். இந்த சத்தத்தை உன் காதில் கேட்க வச்சிருக்க மாட்டார். இதுவே காலம், இதுவே காலம். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அலைந்தால் திறக்காதது அழுதால் திறக்கும். நீ அலைந்தால் காணப்படாதது நீ அழுதால் காணப்படும். ஆமென். இரண்டாவது கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க. 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தின் 10வது வசனம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். இப்போ புதிய வார்த்தைகளை கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கிறார்? புதிய இருக்கிறீங்களா? என்ன கொடுக்கிறார்? புதிய இப்போ புதிய வார்த்தை. இது நமக்கு நல்லாவே தெரியும். சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா. கழுதை காணவில்லை, தகப்பனையும் கழுதை காணவில்லை, தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அவன் தேடி போகும்போது அவனுக்குள்ளே என்ன வார்த்தைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, புலம்பல், ஆமா, இல்லை இல்லை, இப்படிதான் வார்த்தைகள் இருந்துச்சு. ஐயோ கழுதை காணல. அடுத்து கழுதையை விட்டுட்டு இப்போ தகப்பன் நம்ம மேல கவலையா இருப்பானே. அடுத்து சாமுவேல்கிட்ட வந்தாச்சு. சாமுவேல்கிட்ட வந்த பிறகு ஆமென், சாமுவேல்கிட்ட வந்து சாமுவேல் சொல்ற ஒன்னுதான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்காரு தெரியுமா? அந்த மேன்மையானது சொல்லும் போதும் நான் சின்ன குடும்பத்தில் உள்ளவன் இல்லையா, என் கோத்திரம் சிறிய கோத்திரம் அல்லவா. தன்னுடைய குறையே பார்த்துட்டு இருக்கிறான், தன்னுடைய நெகட்டிவ்ஸே பார்த்துட்டு இருக்கிறான், தன்னுடைய மைனஸையே பார்த்துட்டு இருக்கிறான், தன்னுடைய இல்லாமே பார்த்துட்டு இருக்கிறான். ஆமென். அதனால என்னாச்சு? வாயில விசுவாச வார்த்தை இல்லை.
ஜீவனுள்ள வார்த்தைகள் வரல. என் கோத்திரம் சின்ன கோத்திரம் அல்லவா, என் குடும்பம் சிறிய குடும்பம் அல்லவா, எங்க அப்பா கழுத காணல, இல்லாததே பார்த்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் பார்த்தா தேவ சித்தம் என் வாழ்க்கையில நடக்கணும்னா என் வாயில புலம்பலின் வார்த்தைகள் ஸ்டாப் ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன தெரியுமா செய்தார்? ஆமென். 9வது வசனத்தை வாசிங்க. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். நல்ல கவனமா கேளுங்க. வார்த்தையை மாற்றுறதுக்கு வாயில ஏதாவது செஞ்சா போதுமே. ஏன் இருதயத்தையே மாத்திட்டார் தெரியுமா? வேற இருதயத்தை கொடுத்தார் தெரியுமா? பைபிள் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது. அவன் இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இப்ப அவன் எங்கே வந்திருக்கிறான்? சாமுவேல் இடத்தில் வந்திருக்கிறான். நல்ல கவனிங்க, தேவ சமூகத்தில் வந்திருக்கிறான். சாமுவேல் சவுலுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன வார்த்தை? 9:27 வாசியுங்கள். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்த போது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை. இப்ப யார் 2 பேர் தான் இருக்கிறாங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சாமுவேலும் சவுலும். இப்ப சாமுவேல் பேசுறார் பாருங்க. நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்தினல். நல்ல கவனமா இருங்க. தேவ சமூகத்தில் வந்துட்டு அவன் போகவில்லை, தேவ சமூகத்தில் வந்து அவன் தரித்திருக்கிறான். பவுலுக்கு புதிய பார்வை வர அவன் தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்தானால், சவுலுக்கு புது வார்த்தைகள் வர அவன் தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறான். சாமுவேல் சொல்லுகிறான், நான் வார்த்தைகளை சொல்லுவேன். அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கே விழும் தெரியுமா? இருதயமாகிய நல்ல நிலத்துல, இருதயமாகிய நல்ல நிலத்துல. சாமுவேலை விட்டு திரும்பும் போது வேறே இருதயம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவ சமூகத்தில் அவன் வந்தபோது கவலை, புலம்பல் இல்லை, முறுமுறுப்பு, இப்படிப்பட்ட காரியங்களால் அடைக்கப்பட்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இவைகள் மாற்றப்பட்டு நம்பிக்கையுரிய, வாக்குத்தத்தமுடைய, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளால் நிரப்பப்படும் வரைக்கும் அவன் தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறான். என் வாயில வார்த்தை, நான் தேவ சமூகத்தில் வந்துட்டு போனதுக்கு அப்புறம், வரதுக்கு முன்னாடி பாடின அதே புலம்பலையும் நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் பாடுறேன் அப்படின்னா பிரச்சனை சமூகத்தில் இல்ல, பிரச்சனை என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு சிலர் பார்த்திருக்கீங்களா? சிலர் இல்லாம சர்ச்சுக்கு வரவே மாட்டாங்க. சாமுவேல் சொல்றாரு, உன் கூட வந்தவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி போக சொல்லு, நீ வெயிட் பண்ணு. சிலர் நீ அக்கா நீங்க வரீங்களாக்கா நீ சர்ச்சுக்கு, நீ ஃபாஸ்டிங் ப்ரேயர் போறீங்களாக்கா? இன்னைக்கு நான் போகல, சாயங்காலம் தான் நமக்கு ப்ரேயர். அப்போ சரிக்கா, நம்ம சாயங்காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன உம்முன்னு பார்க்குறீங்க? ஆமென். உம்முன்னு நீங்க பார்க்குறீங்கன்னா உங்களோட தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். சில பார்த்துருக்கீங்களா, கம்பெனி இல்லாமல் மீட்டிங் போக மாட்டாங்க. அதில் சில பசங்க, நீ தரித்து நிற்கணும், நீ தரித்து நிற்கணும். புது வார்த்தை, புது வார்த்தை. நேற்று வரை புலம்பலும் முறுமுறுப்புகளும் வேதனைகளும் நிறைந்த இருதயம் சவுலுடைய இருதயமானபடியினால் அவன் வாயில இல்லை 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 குறைவே பார்த்து பேசிட்டு இருந்தான். தேவ சமூகத்தில் தரித்து நின்ற போது நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல வாக்குத்தத்தங்கள் அடங்கிய ஒரு பேக்கேஜ்.
ஹல்லேலூயா. நல்ல தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தங்கள் அடங்கிய ஒரு இருதயத்தை இவனுக்கு கொடுத்து இப்போ போடான்னு சொல்லி அனுப்பினார். சவுல் திரும்பி போறான் புலம்பலோடு. பைபிள் சொல்லுகிறது, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் என்னிடத்தில் வருவார்கள், நான் அவர்களை வழி நடத்துவேன். அடுத்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சீயோன் உச்சியிலே வந்து கம்பீரித்து பாடுவார்கள், நான் கொடுக்கும் நன்மைகளுக்காய் ஓடி வருவார்கள், அவர்களை சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். தாவீது சொல்லுகிறான், என் இருதயம் நல் விசேஷத்தினால் நிறைந்திருக்கிறது. அதனால என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எப்படிப்பா நல் விசேஷத்தினால் உன் இருதயம் மட்டும் நிரம்பி இருக்குன்னா தாவீது சொல்லுவான், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு. உன் இருதயத்தில் அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் விழுமட்டும் நீ காத்துரு, நீ தரித்து நில்லு. அதுக்கு தடையா இருக்கிறவங்கள கொஞ்சம் நீங்க போயிருங்க, நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வாங்க, அனுப்பி விட்டுரு. ஒரு சாமுவேல் இடத்தில் வந்து போன சவுலுடைய இருதயமே மாறுமானார். அன்றெல்லாம் மனிதர்களிடத்துல ஓடி போனாங்க, இன்னைக்கெல்லாம் தைரியமா கிருபாசன தண்டையில நிரம்ப பாக்கியது. மாறுதா? சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்ன புலம்பினேனோ, சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நான் புலம்புகிறேன் என்றால், என் அறை கதவை பூட்டி நான் ஜெப அறைக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி புலம்பினேனோ, வெளியே வந்து அதே புலம்பல் தான் என் வாயில் இருக்கும் என்றால், ஆமென், திட்டம் நிறைவேறாது. திட்டம் நிறைவேறணும்னா வார்த்தையில் புதுமை வேணும், வார்த்தையில் புதுமை வேணும். பைபிள் சொல்லுகிறது, உங்கள் நம்பிக்கையை அறிக்கை செய்வதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர். அப்ப என்ன செய்யணும்? அது நிறைவேற்றும் வரைக்கும் நாம என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். அவன் வேற இருதயத்தை கொடுத்தார், வேற மனுஷனானான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, சவுலா இது? சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ? அப்படி சொல்ல காரணம் என்ன தெரியுமா? இதுவரை சவுலிடத்தில் வெளிப்படாத வார்த்தைகள், இதுவரை சவுல் வாயிலிருந்து கேட்காத வார்த்தைகள். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இப்படி ஜனங்களை ஆச்சரியப்படுத்துங்கள், உங்களை சூழ்ந்திருக்கிறவர்களை இப்படி ஆச்சரியப்படுத்துங்கள். இவ்வளவு நாள் ஆச்சே, இனி என்ன செய்ய போறீங்க? ஐயோ தெரியல, ஐயோ. ஆமென். தேவ சமூகத்தில் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் விழுமட்டும் தரித்தனர். இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட் வேர்ல்டு இல்லை, அதனால இருந்து ஜெபம் பண்றதெல்லாம் முடியாது, ஆயத்தமாகி காத்திருக்கிறதுக்கெல்லாம் முடியாது. அதனால என்ன ஆச்சு? துதிக்கிற வாயில தான் புலம்புலம் வருது. துதிக்கிற அந்த வர்ஷிப் அவர் மட்டும்தான் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா துதி வருது. மற்ற நேரத்திலெல்லாம் புலம்பல். அந்த புது வார்த்தைகளை கர்த்தர் தர விரும்புகிறார், வார்த்தைகளை புதுமையை கர்த்தர் தர விரும்புகிறார். என்ன செய்யணும் தெரியுமா? தரித்து நிற்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி வார்த்தைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நேற்று வரை கவனிங்க, சவுலின் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணது சூழ்நிலை. ஆனால் தரித்து நின்று திரும்பி போன சவுலுடைய வார்த்தைகளை இப்ப கண்ட்ரோல் பண்ணது பரிசுத்த ஆவியானவர். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. சீஷர்களை பார்த்து சொன்னார் ஆண்டவர், என்ன பேசுன்னு கூட நீ கவலைப்படாத, நீங்கள் பேச வேண்டியது உங்களுக்கு எப்போ கொடுக்கப்படும்? அந்நேரத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ அவரால் நடத்தப்படுவாயானா அந்நேரத்தில் நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் மாத்திடுவாரு. ஏன்னா வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கூட யார் தான் கண்ட்ரோல் பண்றா? சொல்லுங்க. அப்படி ஒரு அனுபவம் இருக்கா? அப்படி ஒரு அனுபவம் வேணும், அப்பதான் உரைக்கப்பட்டது நிறைவேறும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஏன்னா நாவினால் தான் அநேகர் பாவம் செய்யறாங்க. தாவீது என்ன சொல்றார்? என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே அதையெல்லாம் நீர். அடுத்த வார்த்தை என்ன? முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்ன நெருக்கி முத கரத்தை. அப்ப நான் என்ன பேச போறேன் என்பதை பார்க்கிறார். அவருடைய சித்தத்துக்கு மாறானது என் வாயில வருதுன்னா கர்த்தர் என்ன செய்கிறார்? நெருக்கி பேச விடாதபடி கைய. ஹல்லேலூயா.
அதுதான் பவுல் சொல்ற, தாவீது சொல்ற ஒரு சங்கீதத்துல, நான் நலமும் பேசாதபடி. அதனால என்னாச்சு? என் துக்கம் அதிகரித்தது. சில நேரத்தில் துக்கம் அதிகரிக்கும், அப்படின்னு பேசாத, கர்த்தர் அனுமதிக்காமல். ஹல்லேலூயா. அப்படின்னு பேசாத, கர்த்தர் அனுமதிக்காமல். வார்த்தையில புதுமை வேணுங்க. வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க வார்த்தையில் புதுமை வேண்டும். அந்த வார்த்தை எப்படி நம்ம வெளிப்படும்? இருதயத்தின் நிறைவு. இருதயம் வசனத்தினால். சாமுவேல் சொல்றார், நீ தரித்து நில்லு, நான் உனக்கு வார்த்தையை கொடுக்கிறேன். சாமுவேல் சொன்ன வார்த்தைகள் இப்பொழுது சவுலுக்குள்ளே விழுகிறது. இந்த வார்த்தை உபதேசத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை உள்ள விழ 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 தேவையில்லாத குப்பைகள், தேவையில்லாத அசுத்தங்கள், இருதயத்தில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே சுத்திகரிக்கப்படுகிறது. இப்போ பவுல் திரும்புகிறான். அவன் வேற இருதயமுடையவனாய் மாறுகிறான். அவன் வேற மனுஷனாய் திரும்புகிறான். அவன் வாயில நேற்று வரை வந்தது, ஐயோ அப்பா கழுதையை காணோம், ஐயோ அப்பா கவலையா இருக்கிறாங்க, ஓ நான் சிறிய கோத்திரத்தான், நான் சின்ன குடும்பம், நான் அற்பமானவன், இப்படி சொல்லிட்டு இருந்தவர் இப்பொழுது தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். இப்படி ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. மூணாவது ஒரு காரியம், அவன் பார்வையில் புதுமை, வார்த்தையில் புதுமை. 1 ராஜாக்கள் 18:41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். கவனிங்க, இந்த சம்பவம் தெரியும். 3 வருஷம் தேசத்துல மழை கிடையாது. அப்ப எல்லாரும் எதை தெரியுமா கேட்க ஆசைப்பட்டு இருக்கிறாங்க? இனி ஒரு இடி சத்தம், மழை சத்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை சொல்றேன், கவனிங்க. ஆகாப் எவ்வளவு பெரிய ராஜஸ்தானத்தில் இருந்தாலும், ஆமென், எலியா கேட்டாதான், அந்த சத்தத்தை எலியா காது கேட்டாதான் தேசத்துக்கு ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியா காதுல அந்த சத்தம் கேட்கறது வரைக்கும் தேசத்தில் ஆசீர்வாதம் வராது. பஞ்சம். 6 மாசம் கேரி தண்டையில ஆண்டவர் வச்சிருந்தார், அந்த தண்ணியும் வத்தியாச்சு. இப்போ 3 வருஷம் அக்னியும் இறக்கியாச்சு, இன்னும் தேசத்தில் மழை இல்லை. எலியா என்ன செய்கிறான் தெரியுமா? ஜெபம் பண்றான். எப்படி ஜெபம் பண்றான்னா, முட்டி போட்டு தலை இந்த முட்டியில் படுறது வரைக்கும். நான் ஒரு நாள் ட்ரை பண்ணேன், எனக்கு மசிலில் ஏறி கீழே விழுந்துட்டேன். அதோட அந்த ஆமென், ஹல்லேலூயா. உண்மையை சொல்லணும்ல, ஆமென். அப்போ எலியா இது நீங்க ட்ரை பண்ணுங்க முடியாது. இப்போ எலியா இதை செய்ய காரணம் என்ன அப்படின்னா, இது அவனுக்கு ரெகுலர். நம்ம திடீர்னு ஒன்று செய்ய முடியாது, ஆனால் அது பழக்கம் ஆயிட்டுன்னா முடியும். இப்போ கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான், இப்படிதான் எலியா தன்னை அடையாளப்படுத்துகிறான். இவன் எலியா கர்த்தருக்கு முன்னாடி எப்படிப்பா நிப்பன்னு கேட்டா, வந்து பாருன்னு கூட்டி காட்டி தருவான். தன்னை தாழ்த்தி தலை இந்த முட்டில் படுறது வரைக்கும் பெண்டாய், கர்த்தருக்கு முன்னாடி இப்படி பெண்டாரவன் தான் 400 4000 ஆகாபை யார் வந்தாலும் நெஞ்சு நிமித்து நிற்பான். கர்த்தருக்கு முன்னாடி இப்படி இருக்கிறவன் உலகத்துக்கு முன்னாடி பெண்டாயிரும். உலகத்துக்கு முன்னாடி தலை குனிய கூட, உங்க உயிர் அதிகாரிக்கு யாருக்கு முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிற்க கூடாதுன்னு அந்த வைராக்கியம் இருக்கா? கர்த்தருக்கு முன்பாய் தாழ்த்து தாழ்த்து. வருஷம் 3 ஆனா என்ன, உன் ஜெபம் அவரை பிரியப்படுத்துமானா காது சத்தத்தை கேட்கும். எத்தனை பேர் நான் காத்திருக்கிறது விருதாவாய் போகாது. அந்த பெருமழை இரைச்சலின் சத்தம் என் காது கேட்கும். பைபிள் சொல்லுகிறது, சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கேட்க காத்திருந்தது. யாராவது நான் கேட்கிறேன், நான் சொன்னேன், எனக்கு பிரசங்கம் அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவர் வார்த்தையை வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையாய் உள்ளே வைத்துக் கொண்டே இருந்தார். அப்பொழுது நான் எழுதவில்லை, அதை ஜெபத்தில் வச்சுட்டு திருப்பி போனேன். ஈசாக்கின் ஆராதனை தான் திரும்ப எடுத்து தியானிச்சேன். ஆண்டவர் விடவே இல்லை, இது நீ அடுத்த வாரம் பேசு, இது என் பிள்ளைகளுக்கு நான் பேச விரும்புகிற காரியம். உடனே பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றாய் திரும்ப நினைவு கூர்ந்து
உடனே கடகடகடான்னு டைரியில் எழுதி வைத்தேன். 3 வருஷமா கேட்க காத்திருந்த சத்தம், 3 வருஷமா கேட்க காத்திருந்த சத்தம். அவன் காதுகள் கேட்டது. சிலர் சில காரியங்களை கேட்க காத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த காரியத்தை என்னைக்கு நான் இப்படி ஒரு செய்தி கேட்க போறேன், என்னைக்கு என் பிள்ளை போன் பண்ணி இப்படி ஒரு நல்ல காரியத்தை சொல்ல போறான், என்னைக்கு என் மக போன் பண்ணி இப்படி ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல போறா, என்னைக்கு நான் இப்படி ஒரு குட் நியூஸ் கேட்க போறேன், எப்போ நான் கேட்க போறேன், இப்படி காத்திருக்கிறீர்களா? வருடம் போகிறதை குறித்து கலங்காதே. உன்னை தேவ சமூகத்தில் எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவும் தாழ்த்து. உன் காது அந்த சத்தத்தை கேட்கும். ஆமென். ஹalleluya. உன் காது அந்த சத்தத்தை கேட்கும். எலியா எவ்வளவு நேரம் ஜெபித்தானோ? 7 முறை. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஏன் 7 முறையோட ஜெபத்தை ஸ்டாப் பண்ணானா? 7வது முறை ஜெபம் பண்ணும்போது எலியாவின் வேலைக்காரன் வந்து சொல்லிட்டான், என்ன தெரிகிறது? மேகம் தெரியுது. 7 அல்ல, 7வது முறையும் அந்த மேகம் தெரியலன்னா 8வது முறையும் எலியா ஜெபித்திருப்பா, 9வது முறையும் ஜெபித்திருப்பா. இப்படி ஜெபியுங்க. நல்ல கவனிங்க. உங்களுக்குள்ளே நம்பிக்கை உண்டாகும் மட்டும் உன் ஜெபத்தை விடாத. உங்களுக்குள்ளே நம்பிக்கை உண்டாகும் மட்டும் உன் ஜெப அறையை விட்டு வெளியே போகாத. உனக்குள்ள நம்பிக்கை உண்டாகும் மட்டும் அவன் சொல்றேன், போய் பாருப்பா, போய் பாருப்பா. அவன் போய் பார்த்து சொல்ற ஒண்ணுமே இல்லை. அவன் போய் பார்த்துட்டு சொல்ல ஒண்ணுமே இல்லை. 6 முறை ஜெபிச்சுட்டு 6 முறை ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு 7வது ஜெபிக்காம பிரேக் போட்டிருக்கிறியா? உன்னோடு தான் பேசுகிறா. இனி ஒரு முறை நீ ஜெபித்து பாரு, நம்பிக்கை உண்டாகும் மட்டும். நம்பிக்கை அவர் செய்வாருங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை என் இருதயத்தில் இருக்கணும், என் உள்ளத்தில் இருக்கணும். அது வரைக்கும் ஜெபம் பண்றான். எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்துறான். எழும்பவே இல்லை. அவன் காது கேட்கும். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் காத்திருப்பது விருதாவாய் போகாது. ஹல்லேலூயா. காத்திருக்கிற பீரியட்ல நிறைய நம்ம வேதனைப்படுத்துகிற காரியங்கள் நம் காதுகள் கேட்கலாம். ஆனால் நான் காத்திருக்கிறேன். என் காது அந்த பெருமழை இரைச்சலை கேட்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. இந்த ஒரு காரியத்தை கூட நான் சொல்லுகிறேன். கையளவு மேகம்தான் பார்த்தது, ஆனா எலியாவுக்குள்ள பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. அடையாளம் சின்னது, நம்பிக்கை பெருசு. ஆமென். எனவே எலியா கேட்டது பெருமழை இரைச்சல். அடையாளம் சின்னது, இன்னும் பெருமழை இரைச்சல் வேற யாருக்கும் கேட்கல, ஆனா எலியா காதுல கேட்குது. ஆமென். அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், எலியா கேட்டாதான் ஆகாபே கேட்பான். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேசம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா அந்த ஆசீர்வாத செய்தியை முதல்ல தேவ பிள்ளைகள் காதுல கேட்கணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் புதிய கேள்வி, புதிய பார்வை, புதிய வார்த்தை, புதிய கேள்வி. இதுவரை கேட்டதல்ல. இதுவரை எலியா கேட்டது என்ன? பஞ்சம். பஞ்சம் இல்ல 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 இல்ல. எலியா சொல்லுகிறான், தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறான், தன்னை வெறுமையாக்குகிறான். எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவன் தாழ்மையோட மேக்சிமம். அவன் இப்போ எழும்பி சொல்றான், பெருமழை இரைச்சல் என் காது கேட்கிறது. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். என் ஆசை எல்லாம் அதுதான். நீங்க எதற்காய் காத்திருக்கிறீர்களோ அது அந்த சத்தத்தை வருகிற நாட்களிலே உங்கள் காதுகள் கேட்கும். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எலியாவை போல நம்பிக்கை உண்டாகும் மட்டும் சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. இந்த விஷயத்துல நம்பிக்கை உண்டாகும் மட்டும் ஆகாப்ட போய் நிக்கல எலியா, இயேசபேல்ட்ட போய் நிக்கல எலியா. தன் தேவனுக்கு முன்பாக தான் நின்றான். நம்பிக்கை உண்டாகும் மட்டும், அந்த நல்ல செய்தி கேட்கும் மட்டும் அவன் விழுந்தான். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளுக்காக எவ்வளவோ சேர்த்து வைத்தீர்களே, பிள்ளைகளுக்காக எவ்வளவோ சம்பாதிக்கிறீர்களே, பிள்ளைகளுக்காக ஏன் எலியாவை போல தேவ சமூகத்தில் உங்களால் விழுந்து கிடக்க முடியவில்லை? ஏன்னா அதுக்கு நேரம் இல்ல. பிள்ளைக்காக சம்பாதிக்கதான் எனக்கு நேரம் இருக்கு. பிள்ளைக்காக சேர்த்து வைக்கதான் நேரம் இருக்கு. ஆனா பிள்ளைக்காக தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க நேரம் இல்லை.
3.5 வருடம் கேட்காத சத்தம். எலியா எப்பொழுது தேவ சமூகத்தில் விழுந்தானோ, கேட்ட என் பிள்ளை மேல அவ்வளவு பாசம் 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 பாசம். ஆனா பிள்ளைக்காக உபவாசிக்க முடியல, பிள்ளைக்காக தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க முடியல. நம்முடைய ஹல்லேலூயா தேசத்தின் ஆசீர்வாத சத்தம் முதல்ல எலியா காதுல கேட்டது. ஆமென். பெற்றோரே, இந்த வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்க. என் பிள்ளைக்கு ஆண்டவர் செய்ய போகிற நல்ல காரியம் முதல்ல என் காது கேட்கும்படி செய்வா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. முடியுதா? முடியணும். கர்த்தர் புதுமையை சிருஷ்டிக்க விரும்புகிறார். முடியணும், செய்யணும். எவ்வளவு காரியத்துக்கு லீவ் போடுறோம். பிள்ளைகளுக்காய் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்க லீவ் போடுறோமா? நான் ஆரம்பத்தில் நம்முடைய ஜெபத்தை சொன்னேன், இப்ப பெற்றோருடைய ஜெபத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். செய்யறோமா? செய்யணும். என்ன செய்யறோம்? கேட்டா பாசம் நேசம். பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கணுங்க. ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்தார், என் மகளுக்கு சுகத்தை கொடுங்க. அவர் சொன்னார், பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அவ திருப்பி திருப்பி வந்து இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு அவ கிரயம் செலுத்துறாங்க. பிரஸ்டீஜ் பார்க்கல, சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க ஒன்னும் பார்க்கல. தன் பிள்ளைக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்கும் வரைக்கும் அவள் கதறிக்கொண்டு காலில் விழுந்தாள். என் ஆண்டவர் பார்த்தார், உன் விசுவாசம் பெருசுமா, உனக்கு வேண்டியபடி உனக்காக கடவுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெற்றோரை பிள்ளைகளுக்காக அழ வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் நாம் அசதியா இருக்கக்கூடாது. இதுக்கு மேல நீ என்ன செய்ய முடியும்? என் பிள்ளைக்கு நான் எல்லாம் செஞ்சு, என்ன படிப்பு கொடுக்கலையா, பணத்தை கொடுக்கலையா, ஆகாரத்தை கொடுக்கலையா, மற்றவங்களுக்கு இல்லாததெல்லாம் நான் வாங்கி கொடுக்கலையா, எல்லாம் செஞ்சீங்களே. உங்க பிள்ளைகளுக்காக உபவாசித்து தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு எலியாவை போல அவர் பாதத்தில் விழுந்து கிடந்தீர்களா? எல்லா பிள்ளைகளும் மூத்த குமாரர்கள் கிடையாது. அநேகர் இளைய குமாரர்கள் உண்டு. மூத்த குமாரனை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் எப்பொழுதும் தகப்பனோடு இருக்கிறவன். ஆனா இளைய குமாரனை குறித்து தகப்பன் அழுதுதானே ஆக வேண்டும். காணாமல் போன ஆட்டை மேய்ப்பன் தேடிதானே ஆக வேண்டும். இங்கே வருகிறது பிரசங்கம் அல்ல, பரலோக சத்தம். காதுள்ளவன் கேட்கிறவன். என் பிள்ளைகளுக்காக நான் அழுவது என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். என் பிள்ளையின் வாழ்க்கைக்காக தான் அழ வேண்டுமே தவிர என் பிள்ளையின் வாழ்க்கையை நினைச்சு நான் அழக்கூடாது. நான் ரிப்பீட் பண்றேன், பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக தான் நீங்கள் அழ வேண்டுமே தவிர என் பிள்ளையின் வாழ்க்கை இப்படி ஆச்சேன்னு நீ அழுகிற நிலைமை வரக்கூடாது. எனவே தான் சிலுவையை சுமந்த இயேசு சொன்னார், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் புதிய பார்வை கேட்கணும். இந்த சத்தத்தை கேட்கணும். என் பிள்ளை குறித்த கர்த்தருடைய திட்டம் என்ன கேட்கணும். மரியாள் கிருபை பெற்றவளை வாழ்க என்ற சத்தம் வந்தது. இது என்ன வாழ்த்துதல் சொல்லிட்டு காத்திருக்கிற அடுத்து கேட்கறதுக்கு. அவ கிருபை பெற்ற சொல்லிட்டா நேரா போய் சாட்சி சொல்லல, வெயிட் பண்றா. வாட் இஸ் நெக்ஸ்ட்? எதுக்கு இந்த வாழ்த்து? அப்பதான் தன் பிள்ளை குறித்த காரியம், வயிற்றில் வளர்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியம். மேய்ப்பர்கள் வந்து சொல்லுகிறார்கள், சாஸ்திரிகள் வந்து சொல்லுகிறார்கள், சிமியோன் என்கிற தேவ மனுஷன் சொல்றான். பைபிள் சொல்லுகிறது, மரியாளோ இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டிருந்தாள். ஜீசஸ் ஜீவ மார்க்கத்தை அழகாய் தெரியப்படுத்தி இருக்கிறார். பெற்றுக்கொள்ளணும். 2 காரியத்தை 2 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன். 4வது புதுபலன். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 19வது வசனம். 16-19. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கி போயிட்டு. அதனால் அவன் என்னவா மாறினான்? 25வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வேடிக்கையானான். வேடிக்கை. பெலிஸ்தியர்கள் கூடியிருக்கிறார்கள், வேடிக்கை காட்டும்படி கொண்டு வரப்படுகிறான். இந்த
சிம்சோனுக்குள்ள 2 ஜெபம் எழும்பிட்டே இருந்து, 2 கதறல் இருந்துச்சு. இந்த வார்த்தை எதுக்கு சொல்லுகிறேன்னா, புது பலத்தால் கர்த்தர் உன்னை இடைக்கட்ட விரும்புகிறார். என்ன அந்த 2 ஜெபம்? 28வது வசனம் கடைசி வார்த்தை வாசிங்க. என்னை நினைத்தருளும் தேவனை பலப்படுத்தும், தேவனே பலப்படுத்தும். 2 வார்த்தை, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. நான் அந்த ஆர்டர்ல சொல்ல விரும்புகிறேன். இனி 22வது வசனத்தை வாசிங்க. அவன் தலைமையில் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. ஆமென். அப்ப இந்த ஜெபம் நான் நினைக்கிறேன், அவன் அந்த பில்லர்ல கட்டி வைக்கும் போது மாத்திரமல்ல, அவனை மாவாட்ட விட்டுருப்பாங்களே, அப்பவும் அதுதான் ஜெபிக்க. அவனுக்கு அபிஷேகம் அதுல வச்சிருந்தார் ஆண்டவர். நசரேய விரதம் அவனுக்கு நியமிக்கப்பட்டது. அவன் முடி சிரைக்கப்படக்கூடாது. ஆனால் ஸ்திரீ நேசத்தில் விழுந்துட்டான். உனக்குரியதல்லாத பாதையில போனா நீ எவ்வளவு பலவானா இருந்தாலும் விழுவா. இதுதான் நான் சொன்ன முதல் பாயிண்ட். நீ எவ்வளவு பெரிய உன் மேல, உன்னை குறித்து உன் மேல எவ்வளவு தேவ திட்டங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும், உனக்குரியதல்லாத பாதை, உனக்குரியதல்லாத நபர்களிடத்தில் நீ போனாய், கம்ப்ளீட் அவுட். மாவாட்டும் போது கத்திருப்பான். என்ன நினைச்சுக்கோங்கப்பா. தாவீதின் ஜெபம் நான் நினைவுக்கு வருது. என்ன ஜெபம்? என் இளவயதின் பாவத்தை நினையாதிரும், முது கிருபையின்படி என்னை நினைத்தருளும். ஆமென். அது திரும்ப முளைக்க ஆரம்பிக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இழந்த பலன், இழந்த வல்லமை திரும்ப புதுப்பிக்க என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். இதோட எல்லாம் முடிந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் இப்படி கேளு, என்னை நினைத்தருளும். ஹல்லேலூயா. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யா? உன் காரியத்தை உணர்ந்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு தேடு. இழந்ததை புதுப்பிக்க வல்லவர். இது சொன்னதுனால சொல்றேன், கர்த்தர் சிம்சோனை பலப்படுத்தினார். அந்த பலன் எதிரிகளை அழித்தது. கர்த்தர் சிம்சோனுக்கு கண்டு கொடுத்த பலம் எதிரிகளை அழித்தது, தானும் அழிந்தான். ஆனால் இன்று பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கிடைக்கிற பலன் எதுக்கு தெரியுமா? நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் முழுவதும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிம்சோனுக்கு கொடுத்த பலம் ஆமென் அழிக்கிறதுக்கேற்ற பலமானால் என்னை தேவன் பலப்படுத்தி சாட்சியா நிறுத்தி வைக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். இதயத்தை கடினப்படுத்தும் போது சங்கீதம் 81 இருக்கு, எடுக்க வேண்டாம். அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருவாராம். இன்னைக்கு என்ன என் போக்கில் விட்டுறாருன்னா, நான் என்ன செஞ்சாலும் என்ன கண்டிக்காம என்ன விடுகிறார் என்றால், எனக்குள்ள என்ன இருதயம் இருக்கிறது? கல்லான இருதயம். அப்ப இது மாறணும். இது மாறும்போது தான் 36வது வசனத்தை வாசிங்க. 36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். நல்ல கவனிங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான், எல்லாம் புதிதாயின. இருதயத்தில் இந்த மாற்றம் உண்டாகும் போது நிர்மூலமானவைகள் திரும்பி கட்டப்படும், பாழானதெல்லாம் பயிர் நிலமாகும். ஏன் நடக்கல? உள்ள அனுமதிக்கல நம்ம. ஆமென். என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே. ஒவ்வொரு சீஷர்களின் கால்களை கழுவி கொண்டு வருகிறார். பேதுருவின் இடத்தில் வரும்போது பேதுரு சொல்லுகிறான், நோ, நீங்க என்னை கழுவ கூடாது என்றா. உடனே இயேசு யோவானை யாக்கோபையும் பார்த்து, இவன் கையப்படி இவன் காலப்படி சொல்லல. இடம் கொடுக்காமல் கழுவ மாட்டார், இடம் கொடாமல் சுத்திகரிக்க மாட்டார். நம்மை குறித்த தேவ திட்டத்தை நம்மிடத்தில் கேட்காமல் எழுதி வைப்பார். ஆமென். ஆனால் நாம் சுத்திகரிக்கப்படணும்னா நாம இடம் கொடுக்கணும். உடனே சொல்ல, பேதுரு இடம் கொடுக்கலன்னா என்னிடத்தில் பங்கு இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னால் நீ இடம் கொடுக்கலன்னா என்னால உன்னை சுத்திகரிக்க முடியாது. நீ இடம் கொடுக்கவில்லை என்றால் என்னால் உன்னை கழுவ முடியாது. நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் இடம் கொடுக்க போறீங்க? சில வைராக்கியம், என்ன வந்தாலும் இவங்கள்ட்ட பேச மாட்டேன், என்ன வந்தாலும் இவங்க கூட
இது என்னங்க எங்க பாதிக்கும் தெரியுமா? வெளியே பாதிக்கும், குடும்பத்தில் பாதிக்கும், பிள்ளைங்க வாழ்க்கையில பாதிக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நிர்மூலமானதை நான் கட்டுறேன்னு சொல்றார். என்கிட்ட வருவியான்னு கேட்கிறார். ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டுமான்னு கேட்கிறார். கல்லானதை எடுத்து சதையானதை வச்சு என்ன வந்தாலும் அதனால பாதிப்பு அவங்களுக்கு கிடையாது. நீங்க ஒருத்தங்க மேல கசப்பா இருப்பீங்கன்னா பாதிப்பு அவர்களுக்கு அல்ல, பாதிப்பு உங்களுக்கு. என்ன வந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க திருந்தி வந்தாலும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. இப்படி சில கடினமாய் காணப்படுவோம். ஆனால் பாதிப்பு அவர்களுக்கல்ல, பாதிப்பு நமக்கு. நொறுக்கப்பட்ட சங்கத்துக்கு அடையாளமாய் அப்பத்தையும் சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு அடையாளமாய் ரசத்தையும் இன்னும் சிறிது நேரத்தில் நாம் பானம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் ஆண்டவரே என்னை ஒரு விசை கூட கழுவி என்னை புது சிருஷ்டியாய் மாற்றுங்கன்னு கேட்க போறீங்க? எனக்கு ஒரு புதிய பார்வை வேணும், எனக்கு புதிய வார்த்தை